கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2024-25ஆம் கல்வி ஆண்டுக்கான பள்ளி திறப்பு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோடை விடுமுறையை அடுத்து பள்ளிக்கு செல்கின்ற நாட்களை மாணவர்களும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் சூழலில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இந்த 2024-25ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான அந்த புதிய பாடத்திட்டங்களுடன் தற்போது வகுப்புகள் தற்போது ஜூன் 6ஆம் தேதி திறக்கப்படும் என்ற அறிவிப்பினை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான அந்த வகுப்புகள் வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி அன்று திறக்கப்படும் என்று தற்போது அதுக்கான அறிவிப்பினை பள்ளி கல்வித்துறை தற்போது வெளியிட்டிருக்கிறது. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கு. இப்போ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்குமே பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அனைத்து வகுப்புகளுக்குமே வரக்கூடிய ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அதிகாரப்பூர்வமாக பள்ளிக்கல்வித்துறை தற்போது அப்டேட்டை கொடுத்துருச்சு. ஏன்னா அதிகாரிகள் பார்த்திங்கன்னா நேற்று ஆலோசனை பண்ணாங்க. ஸோ ஆலோசனை கூட்டத்தில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்க இருக்குன்னு ஒரு அப்டேட்டும் கிடச்சி, ஆனால் அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை கொடுத்துருக்கு. தமிழகத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் வெப்பம் குறைந்து பல இடங்களில் மழை பெய்து கொண்டிருப்பதால் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்ற அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா 10th-லேருந்து 11th போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லாருமே குரூப் எடுத்து அட்மிஷன்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அனைத்து வகுப்புகளுக்குமே வரக்கூடிய ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது. ஸோ இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்டேட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கூலை ரொம்ப சீக்கிரமாக திறக்கணும் அப்படின்னு ஈகராக வெயிட் பண்ணிக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.